ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில் அத்தியாயம் 6வது தியான யோகம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடமையில் பலனை பற்றிய சிந்தனை இல்லாமல் அந்த செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்பவர் தான் உண்மையான சந்நியாசியும் யோகியும் ஆவாங்க. உலகம் உண்மையில் அற்றது என உணர்ந்து இந்த உலக எண்ணங்களை கைவிடணும். பலனை எதிர்பார்க்காம கடமை செய்து கர்மயோகத்தின் ஏணிப்படிகளாகும். எந்த நிலையிலும் அமைதியான மனசை இதனால் சாதிக்க முடியும். உங்களுக்கு நீங்களே தான் நண்பர். நீயே உன்னை காப்பாற்றி கொள்ளணும். பகவானை போல உன்னை நீயே தாழ்த்தி கொள்ள வேண்டான்னு 3வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க 6வது அத்தியாயத்தில். 4வது ஸ்லோகத்தில் குளிர், வெப்பம், இன்பம், துன்பம், மானம், அவமானம் இது எல்லாமே சமமாக அனுபவிக்கும் மனிதரின் மனசில் பகவானே குடிக்கொள்கிறாங்க. யோகியானவங்க கல்லையும் பொன்னையும் ஒரே நோக்குடன் பார்க்கும் மனநிலையை அடைகிறாங்க. நண்பர், பகைவர், உறவினர் இவர்களில் செயல்களின் கவனம் செலுத்தாமல் அவங்களுக்கு இருக்கும் ஆத்மாவின் சஞ்சாரத்தில் கவனம் செலுத்துகிறாங்க. ஆசபாசங்களில் இருந்து விடுபட்டு தன்னுள் வசிக்கும் பகவானின் சிந்தனையாகவே இருக்காங்க. எப்போதும் சதாவும் தியானம் செய்ய சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து தன் உடல், மனம், உணர்வுகள் முதலியவற்றை கட்டுப்படுத்தி நேர அமர்ந்து ஒரே சிந்தனையுடன் அமைதியாக பயமில்லாமல் தெய்வ சிந்தனையில் மூழ்கி பரமானந்தத்தை அடைகிறாங்க. உணவு, தூக்கம், பொழுதுபோக்கு எல்லாவற்றிலும் அதிகமாக ஈடுபடாமல் மிதமாக வாழ்வதால் தான் யோகம். பற்று நீங்கிய மனம் பகவானிடம் இணையுது. அது இணைந்த மனம் அருட்பெருஞ்சோதியாக அசையாமல் சுடர்விடும். இப்படி பண்பட்ட மனம் பரமானந்த நிலையில் பரமாத்மாவை பார்த்து மகிழும். இன்பத்திலும் துன்பத்திலும் பகவானை மறக்கவே மறக்காது. சம்சார கடலில் இருந்து விடுபடுவது தான் யோகம். இந்த யோகத்தை அறிந்து பயிற்சி செய்யணும். இந்த யோகத்தை சோர்வே இல்லாமல் தைரியமாக உற்சாக மனசோட உறுதியை நின்று பயிற்சியை செய்தாங்கன்னா பரமானந்தத்தை அடையலாம். எங்கும் எதிலும் பகவானையே, அவனில் எதையும் எல்லாவற்றையும் பார்க்கவங்க தான் யோகி. இதே போல் உள்ளவங்க நம்ம காணப்படாமல் போகிறதும் இல்லை, அவங்களுக்குள் என காணப்படாமல் இருக்கிறதும் இல்லை. எந்த நிலையிலும் எல்லா ஜீவராசியும் கடவுளை பார்க்குறவங்க பகவானையே சேருவாங்க. எல்லோரையும் தன்னை போல பார்க்குறவங்க எல்லாரையும் சுக துக்கத்தையும் தன்னுடையதாக சமமாக பார்க்குறவங்க மிக சிறந்த யோகியும் ஆறாங்க. எப்பொழுதும் அமைதி இல்லாமல் சஞ்சலமாக இருக்கும் என் மனசால் இந்த தியான யோகத்தை பயில்வது கஷ்டம்னு அர்ஜுனன் சொல்கிறாங்க. பகவான் அதுக்கு பதில் உரைக்கிறாங்க. அதில் சந்தேகமே இல்லை, மனம் சஞ்சலமானது தான். இதை வசப்படுத்துவது கடினம்னா முடியாததே இல்லை. இடைவிடாத பயிற்சியாலும் வைராகியத்தாலும் மனசை கட்டுப்படுத்த முடியும். மரண தருவாயில் மனம் நழுவிய நிலையில் யோகத்தின் பயனை பகவானின் தரிசனத்தை பெறாமல் போனாங்கன்னா எந்த கதி அடைவாங்க? 2 வழிகள் இருந்தும் சிதறி அழிய மாட்டாங்களான்னு அர்ஜுனன் கேட்குறாங்க கேள்வி. பகவான் கிருஷ்ணர் அதுக்கு பதில் என்ன உரைக்கிறாங்கன்னா, இறை சிந்தனையும் அதற்கான பயிற்சிகளையும் ஒரு காலம் வீண் போகாது. யோகத்தை தழுவி நிற்கிறவங்க மறுபடியும் நல்லொழுக்கம் உள்ள செல்வந்தர்கள் வீட்டில் பிறக்கிறாங்க. வைராகியம் உள்ள அந்த யோக பிரகஷ்டம் ஞானிகளிடம் பிறப்பாங்க. முற்பிறவியில் பயிற்சியினால் பகவானிடம் ஈர்க்கப்பட்டு மறுபடியும் பரமாத்மாவையே அடைய தீவிர முயற்சி செய்கிறாங்க. பல பிறவிகளில் ஏற்பட்ட மனப்பதிவுகளின் வலிமையால் இந்த பிறவியில் எல்லா பாவங்களும் நீங்க பெற்று உயர்ந்த நிலையை அடைகிறாங்க. யோகியானவங்க தவம் செய்பவர்களை காட்டிலும் சாஸ்திரங்களை அறிந்தவர்களை காட்டிலும் பலனில் ஆர்வம் கொண்டு கர்மங்களை செய்பவர்களை காட்டிலும் மேலானவங்க. எல்லா யோகிகளும் உள்ளத்தால் எண்ணிட்டு ஈடுபட்டு மனசால என்னை வழிபடுவங்களே எனக்கு இனியவங்க. அத்தியாயம் 7வது ஞான விஞ்ஞான யோகம் பற்றி பார்க்கலாம். உன் மனசை எனக்கு முழுமையை அர்ப்பணிச்சிங்கன்னா நான் என்னை முழுமையை புரிந்து கொள்ளும் ஞானத்தையும் நடைமுறை வாழ்க்கையும் எப்படி அதை கடைபிடிக்கணும்னு விஞ்ஞானத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. பல்லாயிரக்கணக்கான உயிர்களில் ரொம்ப அரிதாக ஒரு சிலரை என்னை அடைய முயற்சி செய்கிறாங்க.
அதிலும் அறித ஒருவரே என்னை உண்மையாகவும் முழுமையும் உணர்றாங்க. பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் மனம், புக்தி, ஆணவம், இந்த 8 பிரகிருதிகளும் என்னுடைய ஜட பிரகிருதி தான். இதை தவிர மற்றொரு ஜீவ உருவமாக, அதாவது உணர்வுடைய பிரகிருத்தியாகும். முழு உலகமும் இதனாலேயே தாங்கிக் கொள்ளப்படுது. எல்லா ஜீவராசிகளும் ஜடம் மற்றும் உணர்வுகளால் உருவாகுது. இந்த சம்பூர்ண உலகத்தின் உற்பத்திக்கும் பிரளயத்திற்கும் நானே மூல காரணம். என்ன தவிர வேறு எந்த பொருளும் இந்த உலகத்தில் கிடையாது. இந்த படைப்பு முழுவதுமே ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட மணிகள் போல என்னிலேயே பின்னிருக்கப்படுது. நானே நீரின் சுவை, சந்திரன் மற்றும் சூரியனின் ஒளியும் நான் தான். எல்லா வேதங்களிலும் நான் ஓம்காரம், ஆகாயத்தின் ஓசையும் ஆண்களின் ஆண்மையும் நான் தான். பூமியின் தூய்மையான மனமும் நெருப்பிலுள்ள ஜுவாலையும் நான் தான். எல்லா ஜீவராசிகளின் ஆன்மா நான். துறவிகளும் தவம் நான். எல்லா ஜீவன்களின் விதையும் நான். அறிவாளிகளின் அறிவும் தேஜஸ்வனியும் தேஜஸும் நான் தான். பற்றற்ற பலன் விரும்பாத பலசாலியின் பலம் நான் எனில் எல்லா ஜீவராசிகளும் உள்ள தர்மத்திற்கேற்ப இருக்கும் ஆசையும் நான் தான். சத்வ ரஜஸ் தமஸ் குணத்தில் இருந்து உற்பத்தியான எல்லா உணர்வுகளும் என்னிடமிருந்து தான் உற்பத்தி ஆகுது. இந்த 3 குணங்களின் செயலாக்க உணர்வு மூலம் இந்த உலகம் முழுவதுமே மோகத்தில் மூழ்கி இருக்குது. அதனால என்னை யாரும் அறிந்து கொள்றதே இல்லை. இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட எனது மாயையை கடப்பது அரிது. யார் என்னை நிரந்தரமாக வழிபடுறாங்களோ அவரே என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. மாயையினால ஞானம் பறிக்கப்பட்டவங்க மற்றும் மனிதர்கள் கடைத்தரமாக அதர்ம காரியங்களை செய்கிறவங்க போன்ற மூடர்கள் என்னை வழிபடுறதே இல்லை. துக்கங்களில் இருந்து விடுபட வேண்டுபவங்க சகல செல்வங்களையும் கேட்டு வழிபடுறாங்க. என்னை அறிய விரும்புவங்க என்னில் ஒன்றிடும் மட்டும் ஞானிகள். இப்படி 4 வகைய மக்கள் என்னிடம் பக்தி. துக்கங்களில் இருந்து விடுபட வேண்டுபவங்க சகல செல்வங்களையும் கேட்டு வழிபடுறாங்க. என்னை பற்றி தெரிகிறவங்க என்னில் ஒன்றிடும் ஞானிகள் தான். இப்படி 4 வகையான மக்கள் என்னிடம் பக்தி செலுத்துகிறாங்க. யார் ஒருவர் இந்த ஞானத்தை அடைகிறாங்களோ அவங்க இந்த வாழ்வை தனது கடைசி பிறப்பாக கடைப்பிடிக்கிறாங்க. எல்லாமே வாசுதேவமயம் என்று உணர்றாங்க. போகங்களின் ஆசையினால எவர் விவேகம் பறிப்போனதோ அவங்க தங்கள் சுபாவத்தினால ஊக்குவிக்கப்பட்டு வேறு தேவதைகளை வழிபடுறாங்க. நான் அவர்களில் நம்பிக்கையை அந்த தேவதைகளின் நிலைக்கு செய்கிறேன். அதே போல பக்தர்களின் கோரிக்கையும் நிறைவேறுது. இருந்தாலும் இந்த போகத்தின் பலன் அழியக்கூடியதுதான். போகத்தின் பலனை வேண்டுபவங்க அந்த பலனை கொடுக்கும் தேவதைகளை அடைகிறாங்க. என்னை வேண்டுபவங்க என்னை வந்தடைவாங்க. ஆசையினால ஞானம் இழந்த அறிவற்ற மக்கள் என்னுடைய அழிவற்ற தன்மையை தெரிந்து கொள்றதே இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா என்னை பற்றி தெரிய முடியாது. விருப்பு, வெறுப்பு, ஆசை, துவேஷம் இதே போல இருமைகளால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மோகத்தில் ஆழ்ந்து விடுறாங்க. எவருடைய பாவங்கள் அழிந்து விடுதோ அதே போல பக்தர்கள் விருப்பு, வெறுப்பு போல இருமைகளிலிருந்து விடுபட்டு தீவிரமாக என்னை வழிபடுறாங்க. யார் என்னை சரணடைந்து வயோதியம், மரணம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெற முயற்சிக்கிறாங்களோ அவங்க சம்பூர்ண பிரம்மத்தை, சம்பூர்ண ஆன்மாவை, சம்பூர்ண கர்மத்தை, சம்பூர்ண சமர்ப்பத்துடன், சம்பூர்ண தெய்வீக செல்வத்துடன், சம்பூர்ண வேள்வியுடன் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. தங்களுடைய மரண சமயத்திலும் என்னிலேயே ஒன்றிய சிந்தனை இருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.